என்னடா பிரச்சனை உங்களுக்கு? என்னதான் பிரச்சனை எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏன் தான் அந்த மனுஷனை பிடிச்சி வராதுக்கு முன்னாடி அவரு சிஎம் என்னமோ 10 வருஷம் அவரு தமிழகத்தை ஆண்ட மாதிரியும் அவர் எதுவும் மக்களுக்கு பண்ணாத மாதிரியும் நீங்க பேசி திரியுறீங்க. கொடுக்குற 200 ரூபா யூபிசிக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுலயும் வகுறு எறியுது, வயித்தலை போகுது. எதுக்கு இந்த போல ஒரு 5 வருஷம் நீங்க ஆண்டீங்களா? இதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆண்டாங்களா? அவங்க எல்லாம் என்ன புடுங்கிட்டாங்க? என்ன ஆட்சியை கையில வச்சுட்டு இருக்க உங்களாலேயே ஒண்ணுமே புடுங்க முடியல. ஒரு இதுவுமே மக்களுக்கு செய்ய முடியல. ஆனா இவர் நடிச்சிட்டு இருக்கும் போதே பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. பல விஷயங்கள் பண்ணனாலதான் இப்போ அவரை எல்லா மக்களும், தமிழக மக்கள் அவரை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க. உங்களால அது தாங்க முடியல. உங்களால அது பாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலையில நீங்க இல்ல. அதனாலதான் வயிறு என்ன புடுங்கினாரு கேட்கறதெல்லாம் தவறான வார்த்தை. திருப்பி நீ என்ன புடுங்கின? சரி, நீ யாரு? எனக்கு தெரிஞ்சு நீ யாருன்னே எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நீங்க ஏதோ ஒரு சினிமா விமர்சனங்கள் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாலே உங்களுக்கு பணம் தர, நீங்க விஜய் பத்தி பேசுங்கன்னு டிஎம்கே ஒரு ஏவு கூலிகளா செயல்பட்டுக்கிற உங்களுக்கே அவட இருந்து, நான் தளபதியோட உண்மை தொண்டன், உண்மை தன்மைகள். நாங்க என்ன பண்ண மாட்டோம். நாங்கெல்லாம் பேசாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? தளபதி மட்டும்தான். ஆனா நீ என்ன